அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, தேவர்களும் தேவைகளும் என்கின்ற தலைப்பில் மகா பெரியவருடைய சில அமுத மொழிகளை நாம் இப்பொழுது பகிர்ந்து கொள்வோம். மகாகவி பாரதியார் வேதங்களிலே மிகவும் பற்று கொண்டவர். வேத ரிஷிகளின் கவிதை என்று வேதத்தில சில பகுதிகளை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். அக்னி அண்ட் அதர் எஸ்ஸேஸ் என்று அக்னிஸ்தோமத்திலிருந்து தமிழிலும் எழுதியிருக்கிறார், ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறார். மகான் அரவிந்தரோடு நண்பராக இருந்தவர். ஸோ அவர்கள் வேதங்களை பற்றி நிறைய விவாதித்திருக்கிறார்கள். அதெல்லாம் நமக்கு அருமையான இலக்கியமாக கிடைத்திருக்கின்றன. பாரதியார் ஒன்று குறிப்பிடுவார், வேதங்களில் கோரிக்கைகள் நிறைய இருக்கின்றன. தேவர்களே எங்களுக்கு மழையை தாருங்கள், தேவர்களே எங்களுக்கு பசுக்களை தாருங்கள் என்றெல்லாம் இருக்கின்றன. அதனுடைய காரணம் என்ன? யார் இந்த தேவர்கள்? அதை நமக்கு மகா பெரியவர் விளக்குகிறார். முக்கியமாக நாம் இதிலே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில், இந்த படைப்பில் பலவிதமான உயிர் சக்திகள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு நம்ம மனித குலம் நமக்கு புரிகிறது, தாவரம் புரிகிறது, விலங்கினம் புரிகிறது, கீழே தாது பொருள்கள் இருக்கின்றன. இரும்பு, தங்கம், வெள்ளி இதெல்லாம் வெட்டி எடுக்கப்படுகிற மைக்கா எல்லாமே வெட்டி எடுக்கப்படுகின்றன அல்லவா? இவையும் உயிர் உள்ளவையே. இவற்றில் சைத்தன்யம் குறைவாக இருக்கலாம், கான்சியஸ்னஸ் மேபி டார்மெண்ட், பட் ஜடம் என்று இங்கே எதுவுமே இல்லை. அவையும் இருக்கின்றன. அவை ஒரு உலகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். தாவரங்கள் ஒரு உலகம், விலங்கினங்கள் ஒரு உலகம், மனிதர்கள் ஒரு உலகம். இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தில் இருக்கின்றன. நமக்கெல்லாம் மேலே தேவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாரு? ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர் என்று சொல்லலாம். ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையினுடைய சக்திகள் என்று சொல்லலாம். எல்லாம் ஒரு இயக்கத்தில் ஈடுபட்டு, எதுவும் ஆக்சிடென்டலாக எதுவுமே கிடையாது. எல்லாமே காரணத்தோடும் ஒரு ரீதியோடும் தான் இயங்குகின்றன. இதில் என்ன முக்கியமான கருத்து நம்முடைய சாத்திரங்கள் நமக்கு சொல்லுகின்றன என்றால், இவையெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன, ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றன என்கிறார். ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றன. உண்டா இல்லையா? இந்த விலங்கினங்கள், நம்ம காட்டை அழிச்சா மழை போகுது, காட்டை அழிச்சா விலங்கினங்களை அழிச்சா அதனால எவ்வளவு ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் கெட்டு போகிறதா அல்லவா? மைனிங்ட்டு வெட்டி கொண்டே இருந்தால் மண்ணே சரிந்து போகிறது. மலையிலே சாலை போடுகிறோம் என்று துளைத்து கொண்டே இருந்தோமானால் அங்கே மலை சரிந்து போகிறது. அழிவு இருக்கிறதா இல்லையா? பரஸ்பரம் கொடுக்கல் வாங்கல், ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இந்த படைப்பிலே எல்லாமே இருக்கின்றன. மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்களும் விலங்கினங்களும் மனிதர்களும் தாவரங்களும் மனிதர்களும் எல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றன. அப்படித்தான் மனிதர்களாகிய நாம் தேவர்களை சார்ந்திருக்கிறோம். அதே சமயத்தில் மகா பெரியவர் நமக்கு சுட்டி காட்டுவது, தேவர்களாகிய அவர்களும் நம்மை சார்ந்திருக்கிறார்கள் சில விஷயங்களில் என்று சொல்லியிருக்கிறார். முக்கியமாக மழை என்பதற்கு நாம் தேவர்களை சார்ந்திருக்கிறோம். ஆதாரம் என்று வரும்பொழுது தேவர்கள் நம்மை சார்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அதை நம்ம இப்பொழுது பார்ப்போம். என்ன சொல்ல, சுவாமி என்பவர் ஒருவர் தான். அவரைத்தான் நம்ம பேச்சு வழக்கில் தெய்வம் என்று சொல்லுகிறோம். தெய்வம் என்ற சொல்லுக்கு விதி என்கின்ற பொருள் கூட இருக்கிறது. விதி என்பது என்ன? சுவாமி நமக்கு தருகின்ற, அந்த இறைவன் நமக்கு தருகின்ற கர்ம பலன்தான். வினையின் விளைவின் தொகுதி தானே விதி என்று பார்த்திருக்கிறோம். அந்த கர்ம பலன்தான் விதி என்று பார்க்கிறோம். கிரியாசக்தி, ஞான சக்தி இரண்டும் மிக அதிகமாக படைத்த உயிரினத்துக்கு தேவர்கள் என்று பெயர். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று இருக்கிறது. இதுல கிரியாசக்தியும் ஞான சக்தியும் அதிகமாக படைத்த உயிரினம் தான் தேவர்கள். மிக முக்கியமான விளக்கம் என்று நான் இதை கருதுகிறேன். தேவர்களுக்குள்ளும் பிரிவினைகள் உண்டு, பிரிவுகள் உண்டு. பிரிவுகள் கிண்ணரர், கிம்புருஷர், யக்ஷர், சித்தர், சாரணர், சாத்தியர், கந்தர்வர் என்று. நீங்கள் விருத்தஜாகேஸ்வர் சென்றீர்களானால் அங்கே இருந்து நந்தாதேவியை பார்க்கும்போது நம்ம சோபியாயச்சவர், அந்த சோபியம் என்பது கந்தர்வ உலகம். அது நந்தா காட் என்று சொல்லப்படுகின்ற நந்தாதேவிக்கு கீழே அது இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் பிசிக்கலாக அங்கே சென்று பார்த்தால் ஒன்றும் தெரியாது. If you can shift the location of your consciousness, you can see Gandharvas there என்று அவர் சொல்வார். கந்தர்வ உலகம் அங்கே இருக்கிறது என்று குருநாதர் நமக்கு சொல்லுவார். எனவே தேவர்களுக்குள்ளும் இப்படி பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் காற்று கண்ணுக்கு பாருங்க, காற்று கண்ணுக்கு தெரியாதது போல் அவர்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் காற்று இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. காற்றை நாம் அனுபவிப்பது போல் நம்முடைய கர்மானுஷ்டானங்களை நாம் செய்தால் அவர்களுடைய அனுகிரகத்தை அனுபவத்தில் நிச்சயமாக பெறலாம் என்று அடித்துச் சொல்லுகிறார் மகா பெரியவர். நம்முடைய காயத்ரி மந்திரங்கள், நமக்கென்று விதிக்கப்பட்ட கர்மானுஷ்டானங்கள், அதை செய்து கொண்டே வந்தோமானால் எந்த வீடாக இருந்தாலும் துளசி வைக்கலாம், ஒரு வில்வம் நட்டு வைக்கலாம்,
பறவைக்கு சோறிடலாம், நாய்க்கு சோறிடலாம், நீர் வைக்கலாம். இது எல்லாமே தேவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு அனுஷ்டானமாக ஆகும். எல்லாமே மந்திரங்கள் தான் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். பெண்கள் சந்தியாவந்தனமாக செய்து கொண்டிருக்க போகிறார்கள். அவர்கள் அந்த நாளிலே அந்த வெங்கலப்பானை வைக்கும் பொழுதே அதை அழகாக துடைத்து அதில் சாம்பல் பூசி ஒரு பொட்டுமிட்டு வைக்கும் பொழுது எல்லாமே பூஜை மயமாக இருக்கும். அதனால தான் அந்த பாட்டி உருட்டி போட்ட சோறு மாதிரி அந்த ருச்சி, அந்த சக்தி வேற இப்போ இல்லை. எல்லாமே குக்கர் ஆகிவிட்ட காரணத்தால். சரி, காற்றை நாம் அனுபவிப்பது போல் கர்மானுஷ்டானங்களை நாம் சரியாக செய்தால் தேவர்களுடைய அனுகிரகத்தை அனுபவத்தில் நாம் நிச்சயமாக பெறலாம் என்று நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். சரி, நாம கர்மானுஷ்டானம் செய்வதற்கும் தேவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பீர்கள். சொல்கிறேன் அப்படிங்கிறார். என்னவா, தேவர்களுக்கு நம்மை விட சக்தி மிகவும் அதிகம். அதை தெரிந்து கொள்ளும். மனிதனுடைய லிமிட்டேஷன் தேவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு வேற லிமிட்டேஷன் இருக்கலாம், ஆனால் நம்மை விட அவர்களுக்கு சக்தி மிகவும் அதிகம். ஆனால் இருந்தாலும் நம்மிடமிருந்தே அவர்கள் ஆகுதி பெறுமாறு பகவான் ஒரு ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் வைத்திருக்கிறார். அப்பதான் ஒன்றைக்கொன்று தொடர்பு கொண்டு ஒன்றுக்கொன்று ஸ்நேகபாவத்துடன் உதவி கொள்ள முடியும் என்பதற்காக இறைவன் அப்படிப்பட்ட ஒரு படைப்பு ஏற்படுத்தி இருக்கிறார். உயிரினத்தினுடைய உச்ச நிலையில் உள்ள இந்த தேவர்களுக்கு 3 ரூபங்கள் உண்டு என்றும் சொல்லுகிறார். உயிரினத்தின் உச்ச நிலை, இது கவனிங்க. தேவர்களில் பிரிவுகள் உண்டு, நம்மை விட சக்தி அதிகம் உண்டு, காற்றை போல் கண்ணுக்கு தெரியாதவர்கள். ஆனால் உயிரினத்தின் உச்ச நிலையில் இருப்பவர்கள், நம்மிடமிருந்தே ஆகுதி பெறுகிறவர்கள், நம்மை விட சக்தி அதிகமானவர்கள், ஆனால் நம்மிடமிருந்தே ஆகுதி பெறுபவர்கள். சின்ன சின்ன வாக்கியங்களில் எத்தனை பெரிய தகவல்களை நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. இதெல்லாம் நம்ம தேவர்களை பார்த்தா தெரிந்து கொள்ள முடியும். பார்த்தவர் சொல்லுகிறார், அதை தெரிந்து கொள்ளுகிறோம் நாம். சரி, என்ன செய்யணும்? பின்ன தேவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள். எப்போ காப்பாற்றுவார்கள்? தர்மங்களை நாம் மீறாமல் இருக்க வேண்டும். நமக்கு விதிக்கப்பட்ட கர்மானுஷ்டானங்களை நாம செய்ய வேண்டும். செய்தோமானால் அப்படி செய்கின்ற வரையில் தான் தேவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள். அவர்கள் அழிந்து போய்விடுவதில்லை, நம்மிடமிருந்து அவர்கள் விலகிச் செல்லக்கூடும். தேவதை என்பவனும் ஓர் உயிர்தான். நம்ம ஒரு லைஃப் ஃபார்ம், ஒரு செடி ஒரு லைஃப் ஃபார்ம் இல்லையா, ஒரு புழு ஒரு லைஃப் ஃபார்ம். அதே போல் தேவனும் ஒரு உயிரினம்தான் என்று சொல்லுகிறார். தேவர்களுக்கும் நாம் ஆகாரம் தராவிட்டால் கஷ்டம்தான் கொடுக்கணும். அந்த அர்க்கியம் விடுவது, வேள்வி தீயில வளர்ப்பது, நெய்யை ஊற்றுவது, அதில் இந்த ஹவிசை ஆகுதி செய்வது, இதெல்லாம் தான் அவர்களுக்கு ஆகாரமாக போகிறது. நம்முடைய தேவர்களுக்கு பிறவியிலேயே வேத ஞானம் உண்டு. வேதத்தை அறிந்தவர்கள் தேவர்கள். நம்முடைய பூர்வ கர்மாவெல்லாம் தீர்ந்து சித்த சுத்தி உண்டாவதற்காகத்தான் தேவதைகளை உத்தேசித்த வேத கர்மாக்களை நாம் செய்தாக வேண்டும். அவர்களை உத்தேசித்து செய்கிறார்கள். எல்லாம் இப்போ எவ்வளோ ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த பாடியில் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். இந்த உணவு நாம் உண்ண வேண்டும் என்று கையை எடுத்து இந்த உணவை உண்ணுகிறோம். அதை ஜீரணம் செய்வது யார்? நாம இல்லையே. நாம ஜீரணம் செய்கிறோம். உள்ள ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கிறது அல்லவா, அதுதானே இந்த செரிமானம் என்பதை செய்கிறது. அதானே இந்த செக்ரிகேஷன், சர்க்குலேஷன், எல்லாம் ரெஸ்பிரேஷன், எல்லாவற்றையும் கவனி. இது ஒவ்வொன்றையும் செய்கின்ற சக்திகள் தேவர்கள். அதை புரிந்து கொள்ளவும். இதை ஒவ்வொன்றையும் செய்கின்ற சக்திகள் தேவர்கள். உடலுக்குள்ளேயே இப்படி. அதே மாதிரி கணவன் மனைவி குழந்தை பெற வேண்டும் என்றால் அதிலும் தேவர்களுடைய உதவி தேவைப்படுகிறது. அந்த ஜீவ அணுக்கள் சரியாக இருக்க வேண்டும், சரியாக கருத்தரிக்க வேண்டும், அது ஆரோக்கியத்தோடு வளர வேண்டும், அறிவோடு வளர வேண்டும். இதெல்லாம் தேவர்கள் செய்கின்ற வேலை. நம்ம அவர்களை பிரீத்தி செய்தோமானால், அவர்களை நாம் கவனித்து கொண்டோமானால் அவர்கள் திரும்ப நமக்கு இப்படி உபகாரம் செய்கிறார்கள். ஒரு பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி, பண்ட மாற்று மாதிரி இப்படி ஒரு ஏற்பாட்டை படைப்பிலே பரமன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் நாமோ கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் ஹாயாக எல்லா சாஸ்திர காரியங்களையும் விட்டுவிட்டோம், தர்மங்களையும் விட்டுவிட்டோம் அப்படின்ட்டு வருத்தப்பட்டு சொல்லுகிறார். அவர்களுடன் பிரியமாக நாம் இருந்தால் நாம் செத்து போன பின் தேவலோகத்துக்கு போகலாம். அது வாய்ப்பு இருக்கிறது. கர்மானுஷ்டானங்களை ஒழுங்காக செய்து அவர்களிடம் நாம் நட்போடு இருந்தால் நாம் இறந்த பிறகு அவர்களுடைய உலகத்துக்கு செல்லலாம். அப்படியா? அது எப்படி இருக்கும்? உடனே நமக்கு கேள்வி வருகிறது. எப்படி இருக்கும் அந்த உலகம்? தேவலோகம் என்பது மோட்சம் அல்ல, மோட்ச நிலையம் அல்ல, அது ஒரு கேளிக்கை உலகம். மோட்சம் என்பது இந்திரியங்களுக்கு எட்டாத ஆத்மானந்தத்தை நிரந்தரமாக தருவது. ஆனால் தேவலோகம் என்பது என்ன? கேளிக்கை உலகம்.
என்ன சொல்லுவார் என்னுடைய குருநாதர், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அவர் சென்சஸ். இப்போ என்ன மகிழ்ச்சிகளை இன்பங்களை அனுபவிக்கிறோமோ அது இன்னும் பல மடங்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் நம்முடைய வைதிக கர்மாவினால் கிடைத்த புண்ணியம் தீருகிற காலம் வரையில் அந்த தேவலோகத்தில் நாம் இருக்க முடியும். அதற்கு பிறகு இறங்க வேண்டியதுதான். திரும்ப மோட்ச சுகத்துக்கும் தேவலோகம் என்கின்ற சொர்க்கத்தினுடைய இன்பத்துக்கும் ரொம்ப தொலைவு. அஜகஜாந்தரம் அப்படிங்கிற ரொம்ப தொலைவு. அது வேறு, இது வேறு. அது மோட்ச உலகம் அல்ல, வேர்ல்ட் ஆஃப் பிளஷர்ஸ். அப்படி இருந்தாலும் இந்த துன்பமும் துயரமும் நிறைந்த இந்த மனித உலகத்திலிருந்து குறைந்தபட்சம் நாம் தேவலோகத்துக்காவது போனால் அது விசேஷம் தானே என்று நம்ம சொல்லுகிறார். நாம் இதற்காவது வழி பண்ணி கொண்டிருக்கிறோமா? அதுவும் இல்லை. தேவதைகளுக்கு திருப்தி தருகிற வைதிக கர்மங்களை விட்டுவிட்ட பின் எப்படி அவர்களுக்கு பிரியமானவர்களாக ஆவோம்? மாதம் மும்மாறி மழை பொழிந்த காலம் இந்த நாட்டிலே உண்டு. அது வெறும் கதை அல்ல, நடந்த நிகழ்ச்சிகளாகத்தான் இருந்தது. இது மாதிரி மாஸ் ப்ரொடக்ஷன் என்று வந்து இந்த வயலினுடைய சக்தியே நாம் இப்போ நீர்த்து போக வைத்தோம். அப்படி இல்லை. பெரியவர் நமக்கு ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த நாளிலே விவசாயம் என்றால் 365 நாட்கள் இருந்ததில்லை, 120 நாட்கள் அல்லது 160 நாட்கள் தான் இருந்தன என்பதை சுட்டி காட்டுகிறார். அவர்கள் ஓய்ந்த நேரத்திலே அவர்கள் ராட்டை சுற்ற பழகி கொண்டால் நல்லது என்று காந்தி மகான் பழக்கினார் என்பதையெல்லாம் நம்முடைய நிகழ்ச்சியிலே நம்ம பார்த்திருக்கிறோம். மகா பெரியவர் நமக்கு சுட்டி காட்டி இருப்பதை. இப்பொழுது மாறிவிட்டது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நிலத்தை உழக்கூடாது என்று ஏழை விவசாயிக்கு தெரியும், எழுத படிக்க தெரியாதவனுக்கு தெரியும். ஆனால் மெத்த படித்து நம்முடைய அறிவியல் நிபுணர்களுக்கு அது தெரியவில்லை. என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு பெண்ணுக்கு ருதுகாலம் மாதிரி, மாதவிடாய் காலம் மாதிரி ஒரு காலம் நிலத்திற்கு இருக்கிறது, அப்பொழுது செய்யக்கூடாது என்றெல்லாம் சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம். இந்திரன், அக்னி, வாயு, வருணன், 8 வசுக்கள், மருத்துக்கள், சந்திரன், சூரியன் சார்ந்த கோள்கள், தாரகை மண்டல தலைவர்கள், எந்த திசையிலும் இயங்கி நடத்தும் இயற்கையின் பற்பல சக்திகள் எல்லாம் வந்தனைக்குரிய தேவர்களாவர். வரங்கள் அவர்களை வணங்கி பெறுவதே. மழை தரும் தேவரின் மாய உலகில் மழை கிடையாதென்னும் மர்மம் அறிவீரோ? இழைகளாய் பின்னி இருக்கும் இவ்வுலகில் இருக்கும் அனைத்து பல்லுயிர் கூட்டமும் அழகுற ஒருவரை ஒருவர் சார்ந்தே அமைந்து விளங்கும் அமைப்பை மறப்பதோ? உழைப்பதும் கொடுப்பதும் உயிர்க்கு இரு கண்கள். உழைப்பதும் கொடுப்பதும் உயிர்க்கு இரு கண்கள். பெறுவன யாவும் கொடுத்து பெறுவதே என்பதை புரிந்து கொண்டு மகா வாக்கியத்தை இதன் தொடர்பாகவே பார்ப்போம். மந்திரங்களை நாம் விடுவதால் அவற்றுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நஷ்டமெல்லாம் நமக்குத்தான். மனநாத் திராயத்தேத்தி மந்திரக. மனதிலே திரும்ப திரும்ப சுற்றி உலாவி நம்மை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு சேர்ப்பது மந்திரம். நமக்கும் தேவர்களுக்கும் உள்ள தொடர்பு மந்திரம். நமக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுப்பது மந்திரம். நம்முடைய வினைகளை எரித்து நாம் விடுதலை பெறுவதற்கான வழியை வகுப்பது மந்திரம் என்று எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். அடிப்படையில் சித்த சுத்தி செய்வதற்கு நமக்கு மிகவும் ஒத்தாசையாக இருப்பது மந்திரம். மந்திரங்களை நாம் கைவிடவே கூடாது. எப்பேற்பட்டவர்களும் ஏதாவது ஒரு மந்திரத்தை பற்றி கொண்டு அதை தினமும் ஜபித்து கொண்டே இருந்தால் மனிதர்களாகிய நாம் நம்முடைய உடலிலேயே தேவர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள் என்று அந்த சக்திகளை நமக்கு உள்ளேயே அனுபவிக்கலாம். இது அவர் சொல்லி இருக்கின்ற சத்தியம். அது ஒருபோதும் பொய்க்காது. இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிப்போம். வணக்கம்.